தமிழால் இணைந்த அத்துணை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹக்கீம், சென்னை மருத்துவக் கல்லூரி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். வெல்கம் டு அச்சீவ் இன் நீட். நீட் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்விங்கில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ நீட் ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்விங்கில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஃபேக்ட் நானும் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா வர முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம எல்லாருமே ப்ராக்டிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவோம், டிப்ரெஷன் ஆயிடுவோம். என்னடா இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லி தாட்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் சரி வேணாம், இப்போதைக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருவோம். ஸோ இப்படியே தள்ளி வச்சு கடைசியில் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே சால்வ் பண்ணாமல் எந்த கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமே இருப்போம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா எனக்கும் இனிஷியலாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எப்படி வெளியில் வந்து எப்படி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல, நான் போல்டாக ஃபேஸ் பண்ணுவேன், எல்லா ப்ராப்ளம்ஸையும் கரெக்டாக சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு நமக்குள்ள அந்த டிட்டர்மினேஷன், அந்த மோட்டிவேஷன் எப்படி எனக்கு வந்துச்சு, எப்படி வெளியில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும் நீட் ஃபிசிக்ஸை ஸ்கோர் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 ட்ரிக்கை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அனலைசிங் த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். அதாவது எக்ஸாமினரோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அது என்ன எக்ஸாமினரோட மைண்ட் செட் அப்படின்னா என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நீட் எக்ஸாமில், எப்படின்னா எக்ஸாமினர்ஸ் ட்விஸ்ட் பண்ணுறாரு கொஸ்டினை, நம்மளை எப்படி திங்க் பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சாப்டர் தான், இதுக்கு அதிக எஃபர்ட்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட இந்த வீடியோவை பார்த்தாலே போதும். ஸோ ஜஸ்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் நம்ம டீட்டெயில்டாக டீச் பண்ணிடுவோம். தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சில ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணா போதும், சின்ன கான்செப்ட் தெரிஞ்சா போதும், கொஞ்சம் எம்சிக்யூஸ் ப்ரீவியஸ் இயர் பார்த்தாலே ஈஸியாக பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். கண்டிப்பாக இங்கிருந்து கொஸ்டின் வருஷம் வந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதான் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றது. இன்னும் இப்போ கைனமேட்டிக்ஸ் மாதிரி சாப்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எல்லாருமே கேட்டு பாருங்க, இருக்கிறதுல எது டஃபஸ்ட் சாப்டர்னு. மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ட் சொல்றது கைனமேட்டிக்ஸ் தான். ஸோ இந்த கைனமேட்டிக்ஸ் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கும். நானும் நிறைய ஃப்ரஸ்ட்ரேட் ஆனேன், நிறைய டிப்ரெஷன் ஆனேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், பெரிய சாப்டர் தான் கைனமேட்டிக்ஸ், ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய ஈஸியான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அங்கிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸாமினர் கேட்டுக்கிட்டே இருக்காரு வருஷம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டைல் மோஷன், சின்ன ஃபார்முலாஸ் தான் இருக்குது, படிச்சா போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வருஷம் ஒன்று வந்துகிட்டு இருக்கு, ஈஸியாக பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். இதை பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். தென் செகண்ட் என்னது, அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட்ஸ். ஸோ கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு கோச்சிங் சென்டருக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஸோ படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆவரேஜான பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங்கில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு. நீட் ப்ரிப்பரேஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம எல்லா கான்செப்ட்ஸையும் தெளிவாக புரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அவசியம், கட்டாயம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அப்படி நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னோட டீச்சர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நல்ல மெட்டீரியல்ஸ்லாம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து ரீட் பண்ணி பொறுமையாக கொஞ்சமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான அந்த லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கோச்சிங் சென்டர்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நம்மளால என்ன முடியுமோ, நம்மளால பார்த்தீங்கன்னா எந்த சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணி நம்மளால கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சோர்சஸ் கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் இல்லை. ஸோ ஒரு ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணேன். அந்த ஸ்ட்ரகிள் இன்னைக்கு நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரகிளை பார்த்தீங்கன்னா நம்ம குறைக்கணும், இந்த ஸ்ட்ரகிளை நம்ம போக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சீப்பஸ்ட் காஸ்ட்டில் பார்த்தோம்னா இருக்கும் ஃபுல் ஃபிசிக்ஸ் லெக்சர்ஸ் ஃபார் நீட். ஓகே, ஃபிசிக்ஸ் லெக்சர்ஸ் கம்ப்ளீட்டாக 11th 12th இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி நம்ம பார்த்தோன்னா இருக்கும் ஃபிசிக்ஸ் லெக்சர்ஸ் பார்த்தோன்னா இருக்கும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை யார் டீச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னோட ஃப்ரெண்டு, என் கூட எம்எம்சியில் படிக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்டு விஸ்வநாதன், who scored 145 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீட் ஃபிசிக்ஸில் ஸ்கோர் பண்ணா இன் நீட் 2018. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லாஸ்ட் 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் எடுத்து பாருங்க, எந்த கொஸ்டின் டஃப்பான கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா நீட் 2018 தான் டஃப்பான கொஸ்டின். ஸோ அந்த நீட் 2018ல் 145 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண என்னோட ஃப்ரெண்ட் விஸ்வநாதன் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் டீச் பண்ணியிருக்கான். ஸோ அதில் அவன் ஆன்லைனில் டீச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ண அந்த ஆன்லைனோட ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அட் சீப்பஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் 999 rupees. ஸோ இதோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட எக்ஸாம் வர வரைக்கும் 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்டி வேணாலும் நீங்கள் அதை போட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், எனி டைம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கலாம். ஸோ ஒரு டக்குன்னு டவுட், ஒரு கான்செப்ட் மறந்துருச்சு அப்படின்னா திரும்பி அகைன் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது இந்த ரெக்கார்டட் லெக்சர்ஸோட ஒரு கம்ப்ளீட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்ட் பை பார்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும்
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறேன். நிச்சயமாக இந்த கான்செப்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிற சாப்டரில் எந்த கான்செப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே இல்லாமல் வந்து தெளிவாக புரியும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம், இந்த டெமோ லெக்சர்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கீழே லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க at 999 rupees. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. இது இருந்தால் தான் நீங்கள் நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆசம் லெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்கல. நானாக தான் படித்து கஷ்டப்பட்டு மெட்டீரியல்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி ஸோ எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா படிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் அப்படின்னா இந்த லெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, கம்பல்ஷன் கிடையவே கிடையாது. ஸோ இந்த லெக்சர்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஒரு லைக் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ. Current electricity deals with charge at motion. So till now we studied about charge at rest, that is electrostatics. Statics means at rest. So now we'll read about charge in motion, that is current electricity. The study of electric charges in motion is called current electricity. So what is electric current? So electric current na enna? Yeah, this charge flowing per unit time. So suppose you have a high potential conductor and you have a low potential conductor. You have a high potential conductor and you have a low potential conductor, and you're connecting them by a wire. So which means what will happen now? Why it is positively charged? Because there is some extra charges here. Why it is negatively charged? Because some positive charges are removed here or some extra negative charges are there. Now what will happen? When I'm connecting two surfaces with different potentials, what will happen? There will be flow of charges. So there will be flow of some charges. Why should there be flow of charges? Why should the charge flow? Can someone answer? Why should this charge flow? Someone try it. Why should a charge flow? So what is the energy here? Work done is stored as the energy. Whatever work is done is stored as energy. There is some potential V, there is some charge Q. So energy only you can say it's approximately QV. So here it has some plus QV energy and here it has some minus QV energy. This is work done actually. Work done is charge into potential. But whatever work done is the energy stored. Whatever work done is the energy stored. So here there is a higher energy, here there is a lower energy. As I already told, in universe, every object will tend to have minimum energy. Every object will want to have minimum energy. So how can this achieve a minimum energy? When charge flows from here to here. Because here there is a lesser energy. And here there is a more energy. So that's why there is flow of charges in the first place. So why should charge flow? To attain a minimum energy state. Seriya? So how long will the charge flow? That is the next question. How long will the charge flow? If the charge keeps on flowing, what will happen? The potential will keep on changing. Here it's plus V, here it's minus V. So till the potential becomes equal, there will be flow of charges. Till potential becomes equal, there will be flow of charges. Okay? Till the potential becomes equal, there will be flow of charges. So there will be flow of charges from a high potential to low potential area. And how long it will flow? Till the potential becomes equal. So there is some Q charge flowing in some time t, and the current is defined as Q by T or delta Q by delta T. dQ by dt, Q by T, anything. Seriya? SI unit is ampere.
Ampere is SI unit. So yeah, so what is conventional current? Tell me, what is conventional current? Direction of conventional current. It is along the direction of positive charges. Along direction of positive charges. Another explanation you can give, here the charges are positive and here the plate is negative. So there is a force of attraction, positive and negative. So positive charges will move in this direction. So when positive charges move in this direction, whatever direction the positive charges move, that will be the direction of conventional current. What is the direction of electronic current? It is opposite to the direction of electrons. So which direction electrons move? Here there are electrons, minus E. So this get attracts to the positive charge. So again, current will be opposite to the direction of flow of electrons. So whatever is the direction, current will move along the same direction. It can't have two directions. So direction of current is from high potential to low potential. You could ask the question, why should electrons move from here to here? Think and tell. Okay. So this is everything about current. I equal to Q by T, and Q by quantization of charge is defined as NE. So I can also be defined as NE by T. Quantization of charge. Quantization dana? Is it quantization? I think it is quantization. So current scalar or vector? Scalar quantity. Current is a scalar quantity. Suppose you have an electron moving in a circular path with a velocity v and has a time period t. What is the current? You have one electron moving in a circular path of radius small r with a velocity v having a time period t. What is the current? So what is the time period first? Time period yara solunga. Simple terms. Velocity equal to distance traveled by time taken. What is time period? Time period is the distance traveled by the velocity with only one condition, if the distance should be equal to one oscillation or one revolution. So what is the distance traveled in one revolution? 2 pi r. 2 pi r by v. Everything is related though. Everything is the most basic thing. If you know very well, the most advanced things would be easy. So time period is 2 pi r by v. And there is an electron flowing. This is an electron flowing in counterclockwise direction. So tell me, how can we solve it? I is Q by T. Sorry, Q by T. EV by 2 by R. Correct. Direction of current is opposite to the direction of flow of electrons. If they have given an electron. E value is 1.6 into 10 power minus 19 watt. What is 1.6 into 10 power 19? 10 power minus 19 watt. E value. Can someone unmute and tell? Coulomb. Don't make joules. It's Coulomb. It's charged. Charge. E is charge. E is always charged. EV is joules. Electron volt. Electron volt na it is QV. QV is work done. Work done is joules. Seriya? Electron volt nu kodutanga you can put joules. Verum E value kodutanga it is Coulomb. Seriya? How this is work done? Can someone tell? Force into displacement. FTX. F is QE. EDX. dV equal to dx ana fx ne vechukonga. For dx I should integrate. dV equal to E equal to minus dV by dr. Minus shows the direction or dx. So V is E into x. E into x will be V. So work done is QV. So yeah, everything has the same. This is the definition, force into displacement. How it comes? Simple terms. Force is QE. Charge is Q. It is E.
basics. Be thorough with the basics. So this is about current. So again, I'll print charge flows current. There's flow of charges from high potential to low potential. How long does it flow? Till the potential becomes equal, the charge will flow. If there is a delta Q charge flowing in a time delta T, then the current is Q by T, delta Q by T, or dQ by dt, depends on whatever you do. It is along the direction of positive charge, conventional. Electronic current opposite to the direction of electrons. And then Q is also Ne by quantization, I equal to Ne by T. And this is I equal to EV by 2 pi r. You'll obviously read it again and again in cyclotron and all. And E is 1.6 into 10 power minus 19 coulomb. QE is work done, electron volt is measured in joules. So I guess this is everything about current. Okay, this is everything about current. Current na enna? What is current? Okay, it's clear. Can we proceed? Okay. So how can you maintain a steady state of current? That is the next question. So steady state. Steady state. How can you maintain? You need something. You need something to maintain a steady state of current. What can that help? Which device you can use to maintain a steady state of current? Here they have given an water. There is a pipe and there is another pipe here. Obviously, the water cannot flow through this pipe, but it can flow through this pipe. So you need a pump here to maintain the steady flow of water. So the Mari, which device you need to maintain current in steady state? It is called a cell or a battery. What is the function of battery? Can someone tell? What is the function of a battery? Exactly. So yeah, function of a battery is to maintain potential difference. By maintaining potential difference, constant potential difference, a current is flowing. Logical, right? So you have a battery, you have a circuit. So obviously, this battery will maintain here a positive potential, here a negative potential. So there is always the force of attraction or force of attraction of electrons, protons. So what happens is, it will maintain this plus and minus here. The maintain பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால there is continuous flow. So when there is continuous flow, you can say there is continuous flow of current. Since it has the same value change agad, it's not variable, it is a constant value. So constant number of charges flow, there is a constant current maintained. Okay. So what does the battery do? It maintains steady state of current by maintaining a constant potential difference. So yeah. What is EMF? Next topic is EMF. What is EMF? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? How that works? ஒரு கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ there is a constant flow of charges இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ when there is a constant flow of charges, I is Q by T. If Q is constant, obviously current is going to be constant. So how does steady state current is maintained? By maintaining a constant potential difference. Which device maintains a constant potential difference? That is a cell or a battery maintains constant potential difference. நீங்கள் படிச்சிருப்பீங்க இதெல்லாம் சரியா? But you should apply it. Why it happens? Why this happens? If you keep asking the question, you'll get answers. When I studied, I never had this clarity. I'll be frank. நான் படிக்கும்போது I never had this clarity. But still, it's better having this. What is EMF? Just define what is EMF. Like நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. We'll just go for the definition of EMF. It's a work done. சரியா? EMF is the work done. Work done in what? This is work done by the source. Source is the cell or the battery. It is a work done by the source in taking a unit positive charge. Taking unit positive charge. Unit positive charge plus 1 coulomb. That's unit positive charge. From a lower to higher potential. Okay. So understand the statement. So this is the high potential area. This is the low potential area. Normally what happens? Positive charge flow in this direction. So when anything flows along the direction of like from high potential, positive charge from high potential to low potential flow, it flows along the natural arc. Correct? It flows along the natural arc. Now positive charges move like this from high potential to low potential. But what are you doing is you're taking in the opposite direction. So you have to do the work. Aduva pochna, it will do the work. Work is done by the system. But you have to do the work. So that work done is called the EMF. So yeah, that work done is called the EMF.
and there should be something. It is in the open circuit, not in a closed circuit. It is in the open circuit. Seriya? EMF is in the open circuit. So EMF can be defined as work done by charge. W by Q. EMF is W by Q. You can ask WQV in சொன்னீங்க. Yeah, W is QE. W is also QE. If the circuit is open, it's QE. Closed and that is QE. EMF is also the, what is it? It's a work done. Work done is again measured in joules by unit positive charge. So conventionally it satisfies everything. So in an open circuit you get EMF. Closed circuit you get V. So what is the difference between electromotive force and potential difference? Unit charge in the complete circuit. So potential difference is complete circuit EMF. It is the work done in taking unit charge from one point to another. Seriya? So EMF is the maximum potential difference. Potential difference can exist between any 2 points. If I take between these 2 points, there is a potential difference. These 2 points, there is a potential difference. Why? Because positive charges keep flowing like this. So if you take any 2 points, there will be some potential difference. It will not be equal to the total, this potential difference. Battery or potential difference ki equivalent ah. Sum of all this potential difference will be battery. So the example goes like this. So I have this circuit. Between these 2 points, there is a potential difference. Between these 2 points, there is a potential difference. Between these 2 points, there is a potential difference. So in the point, total potential difference, and in an open circuit is going to be the EMF. So potential difference can be between any 2 points. EMF is between positive and negative highest potential. Seriya? So just learn the differences. EMF in open circuit, maximum potential difference. Just remember these 2 points. Next is the very famous law. What is that law? We studied about current. We studied about potential. Next thing I have to study about is the at a constant temperature. That's how the definition starts, right? At a constant temperature, the steady current flowing through a conductor is directly proportional to the potential difference across the ends of the conductor. Something like that. So the potential difference is directly proportional to the current. Potential difference is directly proportional to the current. I remove the constant of proportionality, where R is the constant of proportionality. So it is constant for a given circuit. So V equal to IR. Delta V equal to IR. So yeah, resistance is V by I. Measured in ohms. R equal to V by I. Volt per ampere. Ohms. Okay. So what are the factors affecting resistance? If I increase the current, will the resistance increase? Huh? Or if I increase the potential difference, will the resistance increase? No. So yeah. Capacitor Q is directly proportional to V. Same logic applies here. Okay. If I increase the potential or if I increase the charge, capacitance will not increase because capacitance is a constant of proportionality. If I increase the I or V, correspondingly the other term will increase, resistance will not increase. So resistance depends on the length. Resistance is inversely proportional to the area. Combining these two, we get resistance is proportional to L by A. Taking the constant proportional, we get rho L by A. Rho is called resistivity. RA by L. So R is ohm, meter square, by length is meter. So I get ohm meter. So resistivity is measured in ohm meter. So resistance is directly proportional to length, inversely proportional to area. So resistance is proportional to L by A, R equal to rho L by A. Or rho equal to RA by L, where rho is the resistivity. Resistivity measured in ohm meter. Seriya? It's also called specific resistance. Specific resistance. Okay. This is called resistivity or specific resistance. Obviously, everyone knows this. So next is current density. So what is current density? Can someone tell? Current density na enna?
That's all. Current per unit area. This area is a area vector because current density is a vector. So yeah. So if the area is straight, it's just simply you can put IA. But if the area is at an angle theta and the angle theta la then you have to take the A. So J is I by A. A is like A normal. Normal mattum da edukano. So I'm just telling I is J dot A. J A cos theta. Or dot product like J dot A. Current density is a vector quantity. Area is a vector quantity. But current is a scalar quantity. So I is only possibility is when you multiply two vectors, it should be a dot product. So J dot A. So A is the area vector. Area vector is perpendicular to the area. There you have. Next topic. What is conductance? Conductance na enna? What is conductance? Simple terms, it is 1 by resistance. Avladha. It is 1 by resistance. Conductance is 1 by resistance. G equal to 1 by R. G is the conductance. It is ohm inverse or mho. OHM of reverse load. Mho. So what is conductivity? It is 1 by resistivity. Conductivity is 1 by resistivity. So sigma is 1 by rho. So it is 1 by RA by L. Then 1 by RA by L. That is ohm inverse, meter inverse. These are all just some terms. Just have to remember this. So yeah. Okay, remember these terms. Okay. Can we proceed? These are all just, everyone knows these terms. Yeah, I just rushed up. எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. Can I proceed? So next term is classification. Let me change the color. So classification of material based on resistivity. So what is the classification? Solunga. Based on resistivity, how can materials be classified? Simple. 8th standard question. Sorry. 9th standard question. 9th or 10th it's there. Can be classified into conductors, insulators, semiconductors. So you have conductors, insulators, and semiconductors. So what are conductors? Which have low resistivity, low rho. Insulators, high rho. Semiconductors, intermediate rho. So low resistivity, which means high conductivity. That's why they're called conductors. Easier, it can allow the flow of charges. So low resistivity means high conductivity. High conductivity means more flow of charge. That's why they're called conductors. They allow passage of charge. சரியா? Know the values. Theoretical values இருக்கு. 10 power minus 8 to 10 power minus 6. Insulators is more than 10 power 4, positive 4. Semiconductors is நடுவில் 10 power minus 6 to 10 power 4. இதெல்லாம் it's all resistivity. If there is low resistivity, then there is high sigma. Low R na high sigma. High sigma na more conductivity. More conductivity na more conduction. More conductors. They're called conductors. Okay, va? Yeah, next is like carbon commercial resistor. There are many types. Famous one is carbon resistors. Carbon resistors la we have color code. Can someone tell the color code? It's very easy color code. There are 4 colors, I think. Yeah. Tell me the color code. B, Roy,
of Great Britain has a very good wife. சரியா? B.B. Roy of Great Britain has a very good wife. That's how you should remember. Had a very good wife, something. So B should start with 0. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. The confusion is, what does BB stand for? Why black brown எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? Alphabetical order. BL BR. Roy R red, orange, yellow. இங்க green, blue, violet, grey, white. So இங்க ரெண்டு G இருந்தா கூட again alphabetical order. GREE, GREY alphabetical order. Okay, confusion, remember alphabetical order. So only BB repeat ஆகுது, R repeat ஆகல, O repeat ஆகல, Y repeat ஆகல, G repeat ஆகுது, BB, W. சரி? So black, brown, red, orange, yellow, green, blue, violet, grey, white. ஓகே, மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? திஸ் இஸ் அ கார்பன் கோடட் ரெசிஸ்டர்னா எப்படி இருக்கும் அது? ஸோ வில் ஹேவ் யுவர் ஃபர்ஸ்ட் கலர் ஹியர், செகண்ட் கலர் ஹியர், அப்புறம் தேர்ட் கலர் டெசிமல் மல்டிப்ளேயர் அதுக்கு பேர். அண்ட் கொஞ்சம் தள்ளி வில் ஹேவ் த டாலரன்ஸ். ஸோ டாலரன்ஸ், வாட் ஆர் த கலர்ஸ் ஃபார் டாலரன்ஸ்? ஸோ ஹவு இஸ் இட் ஃபார் டாலரன்ஸ்? டாலரன்ஸ் கலர்ஸ் சொல்லுங்க. 4 கலர்ஸ் இருக்கு. 4 கலர்ஸ் இருக்கு. டெல் த 4 கலர்ஸ். Yeah, gold, silver. You have gold. You have silver. அப்புறம் I think you have brown also. I'm not sure. படிச்ச மாதிரி இருந்துச்சு. There is no color. So yeah, gold, silver 3 தான். No fourth band. Colorless. So gold இருந்தால் tolerance is 5%. Plus or minus 5%. Silver இருந்தால் it's plus or minus 10%. No colorனா it's plus or minus 20%. சரியா? So this is the whole thing. So எப்படின்னா இப்போ it's like black வேணாம், brown, black, orange. So how do you take? Brown kit is 1, black it is 0, and orange will be into 10 power whatever is the orange number, 10 power 3. Here there is no color na, plus or minus 20%. சரியா? That's how you should do it. So red silver இருந்துச்சுன்னா it is 22 into 10 power 2 because red is 2 into 10 power 2. Third is into 10 power whatever it is. So 10 power 2 into plus or minus silver is 10%. சரியா? This is how you should do. Remember this. Like in the question லாம் don't leave out. சரியா? Like please don't even leave out these questions. Okay, next there are two concepts. அதுக்கப்புறம் we have temperature resistance and limitations of Ohm's law, and then series parallel. Okay, any doubts still here? Do I get the doubts irukka? Just say yes or no. Have any doubts still here? Can we proceed forward? So current electricity, it's like simple chapter da, like proceed fast and proceed forward. Is it okay? Till now is it okay? Just tell. Yeah. Okay, we'll proceed. Next topic is இதெல்லாம் just theory தான். Carriers of current. Solidsல வந்து what are the carriers? Electrons are the carriers of current.
Semiconductors have N-type semiconductors, P-type semiconductor, where electrons and holes are the carriers of current. Majority charge carriers, minority charge carriers. Everything is there. Liquid surrounded with ions. Take a copper sulfate solution, copper positive ion and sulfate negative ion. Gases surrounded with positive and negative ions and electrons again. Vacuum tube, again it is free electrons. So whatever it is, there should be some charge carrier. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. Okay. So why should a current flow? So there's something called, why should a current flow? So initially, when you take a conductor, there'll be flow of electrons, there'll be flow of charges, but the net flow will be zero. So yeah, average velocity will be zero. Net flow of charge is zero. When you give an electric field, what happens? In an electric field, what happens? What happens to the electrons in an electric field towards the right? Whatever marking is a electron. When I'm giving an electric field from the left side to the right side in this direction, what will happen to the electrons? Can someone unmute and tell? Electrons ka enna agum when I give an electric field? Tell me. They get drifted, right? They get drifted. In which direction they get drifted? In the direction. Drifted, no, it's motion. In which direction they are moved? As I already told, electrons move opposite to the direction of electric field. So electrons get drifted in this direction. So what is the force on each electron? Force on each electron is minus EE. Minus simply tells the direction. It is opposite to the direction of electric field. And because I'm putting vector, minus simply tells about the direction. So what is the acceleration? It is simply force by mass. Force is minus EE by m. So acceleration on each electron is minus EE by m. So what is the, if there is an acceleration, then there's going to be a drift velocity. Drift velocity v equal to u plus at. Initially I told the electrons were at rest. Acceleration is a, and t is going to be tau, which is the relaxation time. What is the relaxation time? Can someone tell? It is the time between two successive collision. Electron move on board, they collide with each other. So what is the time between two successive collisions? This is called relaxation time. So Vd is at, a tau. So a tau. So a is minus EE by m, tau is tau. So drift velocity. This is called drift velocity. It is, sorry, this will have the vector. So because it's time, right? Time. So minus EE by m into tau is the drift velocity. Seriya? In simple terms, it is minus EE by m into tau. Tau is the relaxation time. So what is the relationship between electric field and drift velocity? I mean, sorry, electric current and drift velocity. Can someone tell? Suppose you have a wire of length L. Suppose you have a wire of length L, area A, and N is the charge per unit length, or charge per unit volume. N is the charge per unit volume. So what is the total charge Q? Total charge Q is going to be charge per unit volume into total volume. Area into length is going to be the total volume. N is the charge per unit volume. And A and L is the area and length. So total charge is going to be N and AL. N is going to be NAL. This is total number of electrons. Sorry, this is total number of electrons. And total charge will be number into the E. So NALE. So this is NAL will be the total number of electrons. This is number of electrons per unit volume. And E is the charge per electron. So total electrons into the charge per electron is going to be the total charge. So what is the time? It is distance by
velocity. L by Vd, this distance, L by Vd. Vd is the drift velocity. So I is q by t. N A L E by L by Vd. Ln it can I equal to N A E Vd. So this is I equal to N A E Vd. So I by A is going to be N E Vd. I by A is J. So no need of vectors. Drift velocity is a vector. N E Vd. J is N E Vd. சரியா? J is NEVD. Okay, is it clear? I equal to NAEVD. N is the number of electrons per unit length. A is the area. E is the charge per unit length. Vd is the drift velocity. Number of electrons per unit volume. Okay. And remember this relation J equal to sigma E. What is J? Current density. Sigma is the conductivity. E is the electric field. Or E equal to rho J. Remember anything. 1 by sigma is going to be rho. E equal to rho J. So remember anything. Both are same. There is one big derivation which is not needed, but still I'll give. Vd, what is Vd? From here we get Vd is E by M into tau. E by M into tau. அதான் வந்து Vd. E is V by L. V by L into tau. E வந்து V by L. dV by dr ல. So V by L. Substituting. Then I equal to NAEVD. Substituting this value, NAE into EV by ML tau. So what we get, V is here. So what is V by I? V by I, we get ML by NAE square tau. V by I is R. So this is going to be R. ML by NAE square tau. R equal to, so R equal to ML by NAE square tau. சொல்லலாம். R is also equal to rho L by A. ML by NA square tau. L gets cancelled, A gets cancelled. So rho is M by NE square tau. It's not needed, but just for your clarification. Okay, so this is everything. Just remember the stuff. You can derive it by yourself. Not derive பண்ணனும்னு இல்லை, you can derive it by yourself. Derive this stuff by yourself. So this is everything about drift velocity. And there is one more topic, mobility. What is mobility? So the drift velocity is directly proportional to the electric field. So Vd equal to mu E. Mu is the mobility. சரியா? In simple terms, mu is the mobility. So mobility is Vd equal to mu E. Vd is E tau by M, right? Go Vd. It's E tau by M. So mobility will be E tau by M. அவ்வளோதான். Just remember this. Multiple things are there. You can do it.
Okay, fine. So this is about mobility. Simple, direct. Next, the very famous equation. I think this will be the last topic for today. Temperature variation. Temperature dependence. So temperature coefficient of resistance is R2 minus R1 by R1 into T2 minus T1. Everyone knows it. So this is a general formula. Normally we take T1 as 0 degrees, T2 is some T degrees. So we take alpha equal to RT, resistance at T, by resistance at 0 by R0 into T. Or RT equal to R0 into 1 plus alpha T. How did this come? Simple. Alpha R0 T equal to RT minus R0. Alpha R0 T plus R0 equal to RT. Take R0 common, alpha T plus 1 RT. So RT equal to R0 into 1 plus alpha T. Temperature coefficient of resistance. So for conductors it is positive. For insulators it is like negative. For semiconductor it is small and negative, I think. So yeah. So as temperature increases, the temperature coefficient, it's like there is some variation for that. I'll just tell it next class. Okay, remember this. RT equal to R0 into 1 plus alpha T. So variation of alpha. Remember that. I will stop it here. So yeah. The next topic is limitations of Ohm's law, superconductivity, and resistors in series and parallel. We'll start that from next class.